அதே மாதிரி தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும். இந்த மாதிரி கடமைகள்லாம் செய்கிறது சிரமம். அதே நேரத்தில் அவங்க செஞ்சு வந்துட்டாங்கன்னா வரவும் குறைச்சி அதே மாதிரி செய்யாதவங்க தான் நிறையா இருப்பாங்க. அவங்களாம் இங்கே போவாங்க, நரகத்துக்கு போகக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் சொர்க்கத்துக்கு வரக்கூடியவங்க ரொம்ப குறைவுன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இது வந்து ஹதீஸுகளில் இருக்குது, புகாரி அந்த ஹதீஸுகளையும் இருக்குது. மக்களே இன்ஷா அல்லாஹ் விளங்குங்க. வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் வாழ்க்கை. இந்த உலகத்தை வந்து பெருசாக நினச்சோம் அப்படின்னா என்னென்னா, உலகம் வந்து உள்ளத்துலேயும் தீன் வந்து கையில் வந்துருச்சுன்னா உலகத்துக்காக மார்க்கத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அதனால் இறப்புக்கு பின்னாடி வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதில் நம்ம சொர்க்கம் அடையணும். ஆகையினால் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சிந்திங்க. இந்த உலகம் சிரமமாக தான் இருக்கும். ஒவ்வொரு முஸ்லீம் மூமினுக்கும் இந்த உலகம் நரகம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இது சொர்க்கமாக நினச்சி வாழ்ந்தீங்கன்னா இதுக்கு 60க்கும் 70க்கும் அதுக்கு மேலே நீங்கள் மௌத்தாகி நீங்கள் மறுமைக்கு போகும்போது நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தை யார் ஒரு நரகமாக நினச்சி வாழ்கிறாங்களோ, ஒரு சிறைச்சாலை என்ன அந்த மாதிரி நினச்சி வாழ்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக நாளைக்கு சொர்க்கம் அடையும். சிறைச்சாலையாக நினச்சி வாழ்கிறவங்க அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதன் பிரகாரம் வாழணும். அதுதான் சிறைச்சாலை. அதனால் உலகத்து மேலே யாரும் மோகம் கொள்ளாதீங்க. மோகம் கொண்டீங்கன்னா அது நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ரஃபீக் வியூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.